தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி ஒருத்தர் வயசான விவசாயி ஒருத்தரை வயலில் சந்தித்து பேசினார். அவர் என்ன சந்தித்து பேசினார் அப்படின்னா, ஐயா, இந்த இடத்துல புதுசாக ரோடு ஓட போகிறாங்க, அதனால் உங்கள் நிலம் தேவைப்படுது. அந்த நிலத்தில் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கய்யா, சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே அப்படியே சுற்றி போனார். அப்போ அந்த விவசாயி தடுத்தார். ஐயா, நீங்கள் எங்கே வேணால் இடத்த பாருங்கள், வயலில் கொஞ்சம் உள்ளே போகும்போது பார்த்து பதனமாக போங்க அப்படின்னாரு. உடனே இவருக்கு கோபம் வந்துட்டுது. இதை பாரியா, நான் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி, என்கிட்ட ஐடி கார்டு இருக்குது. இந்த கார்டை காமிச்சு ஒரு நிலத்துல எங்கே வேணாலும் நான் போகலாம், புரிஞ்சா? அதை நீ தடுக்க முடியாது. என்ன தடுக்கிறதுக்கு நீ யார்? உட்காரியா கிளவா, வந்துட்டான் கேள்வி கேட்கறக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்குள்ளே போனார். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு காளை மாடு இவரை பார்த்துட்டது. இவரும் காளை மாடை பார்த்துட்டாரு. உடனே காளை மாடு துரத்த ஆரம்பிச்சுடுது. இவர் பதறி அடித்து ஓடியாந்தார். என்னடா அது, காளை மாடு நம்மளை துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்தவர் இந்த வயசான ஐயாவை பார்த்து, ஐயா ஐயா, நீ காளை மாடு துரத்துது, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த வயசானவர் சொன்னாதான், உங்ககிட்ட தான் அந்த பாலாப்போன ஐடி கார்டு இருக்குது, அதை எடுத்து மாட்டுக்கிட்ட கொஞ்சம் காட்டுறது. ஐயா, ஐடி கார்டை காமிச்சா நீ கேட்ப, ஆனால் மாடு கேட்குமா? நீ தானடா சொன்ன ஐடி கார்டை காமிச்சு உள்ளே போகிறேன்ட்டு. இப்போ மாடு ஒரு முட்டு முட்டுச்சுன்னா நீ ஒரே முட்டை மேலே போயிடுவ. ரெண்டு சின்ன பசங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தியாடா, விநாயகருக்கு 4 கை இருக்குது அப்படின்னா ஒருத்தன், ஆமாண்டா அப்படின்னு. இது என்னடா பெரியசு, எங்கள் தாத்தாவுக்கு 4 கை இருக்குது அப்படின்னா. என்னடா சொல்கிற, உங்கள் தாத்தாவுக்கு 4 கையா? ஆமாம், சந்தேகம் இருந்தால் வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னா. இவனும் அவளோட 4 கையை பார்க்க போவோன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். போனதுக்கப்புறம் அவங்க தாத்தா ஈஸி சேரில் உட்காந்துருந்தார். உட்காந்துருந்தோடனே அவன் காமிச்சான், இதை பாடுறா, எங்கள் தாத்தாவுக்கு வலது கை இடது கை இருக்குதா? ஆமாம் இருக்குது அப்படின்னு. மண்டை மேலே பாரு, வழுக்க இருக்குதா? ஆமாம், வழுக்க. வாயை பற்றியா, பொக்கையா இருக்குதா? ஆமாம், பொக்கையா இருக்குது. இதுதான் 4 கை, வலது கை இடது கை வழுக்கை பொக்கை அப்படின்னு. ஒரு எலி தன்னுடைய மகளான எலி குஞ்சுக்கு கல்யாணம் செய்ய முடிவு பண்ணுச்சு. அப்போது இந்த உலகத்திலே ஆற்றல் மிக்கவங்களை தான் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு விரும்புச்சு. அப்போது அந்த எலி என்ன பண்ணுச்சுன்னா, சூரியன்கிட்ட கேட்டுச்சான், சூரியனே, நீ ஆற்றல் ரொம்ப அதிகம் உள்ளவனாக இருக்கிறீங்க, நீ என்னோட மகளை கல்யாணம் செய்துக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சூரியன் சொல்லிச்சான், அட பைத்தியக்கார எலிய, நானே எவ்வளோ ஆற்றல் உடையவனாக இருந்தாலும் கண்ணங்கரேன்னு மேகம் மறைச்சதுன்னா அவ்வளோதான், என்னோட பவரெல்லாம் போயிடும் அப்படின்னு. உடனே எலி மேகத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், மேகமே நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அப்போ அந்த மேகம் சொல்லிச்சான், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான்லாம் ஆற்றல் படைச்சவனா? நான்லாம் காற்றடிச்சாலே பறந்துடுறேன். எனக்கு என்ன ஆற்றல் இருக்குது? எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, காற்றுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு. உடனே எலி கேட்டுச்சான், காற்றே என்னோட மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு காற்று சொல்லிச்சான், நான் என்ன தான் பலமாக அடித்தாலும் நடுவில் ஒரு செவர் இருந்துச்சு அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீ செவருக்கிட்ட போய் கேளு அப்படின்னு. உடனே எலி போச்சான், செவரே நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அப்போ அந்த செவரு சொல்லிச்சான், ஏன் முட்டாள் எலியே, நீ தான் அதை குடஞ்சி ஓட்டையே போட்டு விட்டுற, எவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? நீ அழகாக ஓட்டையை போட்டு அடுத்த பக்கம் போயிடுற, அதனால் உங்கள் எலி தான் பெஸ்ட்டு, உங்கள் எலியில் யாரோ ஒருத்தரை நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னுச்சான். நம்முடைய கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஒரு நாள் ஒரு பணக்காரர் தன்னுடைய மனைவி கிட்ட பேசிட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக வேகமாக கார் நிறுத்தியிருக்கிற இடத்துக்கு வந்தார். அப்போது அந்த கார் கீழே ஒரு நாய் படுத்திருந்தது. தெரியாமல் வாழை மிதிச்சிட்டார். அது கடிச்சு வச்சிருச்சு. நாய் கடித்த உடனே அதை பார்த்த மனைவி என்ன சொன்னான்னா, மறக்காமல் போய் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் பண்ணிடுங்க, இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போங்க அப்படின்னா. அப்போது இந்த பணக்காரர் சொன்னார்,
இல்லைம்மா, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஃபைல் இருக்குது, அதை சைன் பண்ணணும், சைன் பண்ணிவிட்டு நான் உடனே வந்து போயிடுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி இவர் கிளம்பிட்டு இருக்கும்போதே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டியில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை, ஆஃபீஸ்க்கு போனதும் மேனேஜரை கூப்பிட்றாரு. சார், இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஃபைல் இருந்துச்சு, அதை எடுங்க, நான் டக்குன்னு சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு. மேனேஜரும் அதே மாதிரி ஃபைல் எடுத்துகிட்டு வரும்போது முக்கியமான பேப்பர் இல்லை. அது பேப்பர் இல்லாத பார்த்தோன்னே அவருக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன இதில் இப்போ முக்கியமான பேப்பரே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டார். திட்டின உடனே மேனேஜருக்குன்னா ரொம்ப டென்ஷன். அடடா, நம்ம ஒரு ஆஃபீஸ் பியூன்கிட்ட வந்து நம்ம கரெக்டாக ஜெராக்ஸ் போட்டு வர சொன்னோம், அவனோட முக்கியமான பேப்பரை விட்டுட்டு வந்துட்டானே அப்படின்னு. உடனே ஆஃபீஸ் பியூனுக்கு விட்டு பயங்கரமாக திட்டி அவனை ஓங்கி அரைஞ்சிட்டார். அரைஞ்சோடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நாள் பூரா அந்த பியூன் வந்துட்டு சரியாக சாப்பிடலை. அவனுடைய நினைவுகள் ஃபுல்லாகவே வந்து இந்த அரைஞ்சது தான் வந்துட்டு நினைவு வந்துகிட்டே இருந்தது. அவன் ஃபுல்லாக அப்படியே சோகமாக வீட்டுக்கு சாயந்தரம் வந்துட்டு இருந்தான். வந்துட்டு இருந்தோடனே அவன் குழந்தை வந்து, அப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்துச்சு. பிடிவாதமாக இருந்ததை பார்த்த உடனே அவன் ஓங்கி ஒரு குழந்தைய அரைஞ்சிட்டான். அரைஞ்ச உடனே அந்த குழந்தை சோகமாக போய் அழுதுகிட்டே போய் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருந்தோடனே ஒரு நாய் ஒன்று அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு. உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு கல் எடுத்து அந்த நாய் மேலே ஓங்கி அடித்தோடனே அந்த நாய் வந்து எதுக்காக தன்னை அடித்தாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடிச்சு. அந்த பணக்காரரை கடித்த அந்த நாய் தான் இந்த குழந்தைகிட்ட கல்லால் அடி வாங்கின இந்த நாய். நாம் செஞ்ச நல்லதும் சரி கெட்டதும் சரி, நம்ம கர்மா இப்படி தான் நம்மளுக்கு தொடர்ந்து வேலை செய்யுது.